பார்க்க போகிறது ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஆனால் லாஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்தது சம்மர்ஃபீல்ட் அட்டாமிக் மாடல். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த மாடலில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அந்த மாடலில் ஃபைன் லைன்ஸ் பற்றி சொல்லியிருந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் போர்ஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா இப்படி ஃபைன் லைனை பற்றி சொல்லலை, மொத்தமாக ஹைட்ரஜன் மட்டும் சொல்லிட்டாங்க. அதாவது ஹைட்ரஜன் அப்புறம் ஒரே ஒரு அயான்ஸ் இருக்கிற லித்தியம் ப்ளஸ் அப்படி இருக்கிற அயான்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணதா போர்ஸ் தியரி சொன்னோம். சம்மர்ஃபீல்டு இப்படி ஃபைன் லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா n divided by k is equal to length of major axis divided by length of minor axis னு சொல்லியிருப்போம். அப்போ வேல்யூ ஆஃப் k இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எலிப்ஸ் ஆகும். when k is equal to n இருந்துச்சுன்னா n கேவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆர்பிட் வந்து சர்க்குலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எங்கே பார்த்தோம்னா போர்ஸ் தியரியில் பார்த்தோம். போர்ஸ் தியரியில் அதோட லிமிட்டேஷன்ஸில் கடைசி லைனில் சொல்லியிருப்போம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமோட எல்லா லைனை பற்றி மொத்தமாக சொல்லியிருக்கு. அதில் ஸ்ப்ளிட் ஆகிருக்க குட்டி குட்டி லைனை பற்றியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமோட பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா போர்ஸ் தியரியிலேருந்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் ஒரே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்கும்னா ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கும். அதுதான் அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டு. அப்போ அங்கே குவாண்டம் நம்பர் என்னங்கிறது 1 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா வேவ்ஸா ரேஸ் வந்து வெளியில் வரும். அப்படி வெளியில் வர ஹீட்ஸ் அந்த ரேஸ் என்ன பண்ணுன்னா ஸ்பெக்ட்ரம் லைன்ஸை கொடுக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ்னு சொல்லிடுறாங்க. இது எங்கன்னா எமிஷனில் நடக்கும். நமக்கு தெரியும் ஸ்பெக்ட்ரம் 2 டைப்பில் நடக்கும். இங்கே ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். அதோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னா 2 டைப்ஸில் கிடைக்கும். ஒன்று எமிஷன் இன்னொன்று அப்சார்ப்ஷன். இந்த 2 டைப்பில் கிடைக்கும். எமிஷன் டைப்புக்கு தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு கண்டெய்னரில் ஹைட்ரஜனை எடுத்துக்கிறோம், அதை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இதுலேருந்து ரேஸ் ஃபார்ம் ஆகுது. அதை வந்து ஒரு ப்ரிசத்தில் விடும்போது அது லைட்டை நிறைய பாஸ் பண்ணும். லைட்டை பாஸ் பண்ணி வெளியில் வரும்போது மூவாயிரத்தில் 1, 4000 1, 5000 1, 5500 1, இப்படி ஒரு 8000 வரைக்கும் அங்கே நிறைய கிடைக்காம அங்கே ஒரே ஒரு லைன்ஸ் கிடைக்குது. இப்படி கிடைக்கிற லைன்ஸ்க்கு பேர் டிஸ்கிரிப்ட் ஸ்பெக்ட்ரம்னு. அதாவது அங்கே கிடைக்குது, கண்டினியூவாக இல்லாமல் அங்கங்கே கிடைக்கிற லைன்ஸ். இதுக்கு பேர் டிஸ்கிரிப்ட் ஸ்பெக்ட்ரம்னு பேர். இது எமிஷனில் கிடைக்கும்.
அதே அப்சார்ப்ஷனில் என்ன கிடைக்கும்னா ஒரு ஒயிட் லைட் எடுத்துக்கிறோம். அதை ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா இதுக்கு இடையில நிறைய குட்டி 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 லைனாக கிடைக்கும். இதுக்கு பேர் ஃபைன் லைன்ஸ். இந்த ஃபைன் லைன்ஸை பற்றி பேசுறது தான் போன வாட்டி சாமர்ஃபீல்டில் படித்தோம். இந்த ஃபைன் லைன்ஸ் இப்படி கண்டினியூவாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கண்டினியூ ஸ்பெக்ட்ரம்னு பேர். இது எங்கே கிடைக்கும்? அப்சார்ப்ஷனில் கிடைக்கும். அது எமிஷனில் கிடைக்கும். இது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி. இப்படி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி செய்கிறாரு. ஆனால் இப்போ ஆர்ஜின் ஆஃப் இதுக்கு என்ன செய்யறோம்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் யூஸ் பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது K செல், L செல், M செல், N செல் இப்படி இருக்குமா? ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அது எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். உட்கருக்கு பக்கத்துலேயே இருக்கா? இங்கே இருக்குது. இது எங்கே இருக்குது? N1ல் இருக்குது. அப்போ இது பிரின்சிபல் குவாண்டம்னு சொல்லிட்டோமா? n=1. இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து 2வது இதுக்கு போகலாம், 3வது இதுக்கு போகலாம், 4வது இதுக்கு போகலாம். எப்போ? அப்சார்ப்ஷன் ஆகியோ இல்லை எமிஷன் ஆகியோ ஒரு ஆர்பிட்லேருந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுது எனர்ஜியை வாங்கிட்டு. அதோட கிரவுண்ட் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி n=1ன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த எனர்ஜி லாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பி எங்கே இருந்துச்சோ அங்கேயே வந்துடும். அப்போ n1லேருந்து n2க்கு போகலாம், n3க்கு போகலாம், n4க்கு போகலாம், n5க்கு போகலாம், இப்படி 6 வரைக்கும் போகலாம். இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறது 6 வரைக்கும். இது வரைக்கும் போகலாம். இப்போ n1லேருந்து n2க்கு போகும். அப்புறம் n1லேருந்து n3க்கு போகலாம். இப்போ n1லேருந்து எங்கே போகுதோ அங்கே போயிட்டு திரும்பி n1க்கே வரும். இது ஒரு ஸ்பெக்ட்ரம். இது ஒரு சீரீஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி n2ல் இருக்குது. n2ல் இருக்கும்போது n2லேருந்து n5க்கு போகுது. அப்போ n5லேருந்து திரும்பி போயிட்டு எனர்ஜி லாஸ் பண்ணது n2க்கு வருது. இது ஒரு ஸ்பெக்ட்ரம் சீரீஸ். இப்போ இதை பற்றி தான் அடுத்து சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு லைமன் சீரீஸ். லைமன் சீரீஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லைமன்கிறதுனால 1915. இது எங்கேருந்து எங்கே போகுது? n1லேருந்து அதோட அடுத்த ஜம்பிங் ஸ்டேஜ் எங்கே இருக்கலாம்? 2, 3, 4 இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பால்மர் சீரீஸ். இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1835. அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் கண்டுபிடிச்சா? பால்மர். இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா n2லேருந்து அதோட அடுத்த ஸ்டேஜ் 3, 4, 5 இன்ஃபினிட்டி வரைக்கும். இது என்ன? லைமன் சீரீஸ் எந்த விசிபிள் ரேஞ்ச், எந்த ரேஞ்சை அப்சர்வ் பண்ணணும்னா அல்ட்ரா வயலட். இருக்கு அல்ட்ரா வயலட்டுங்கிற ரேஞ்சை அப்சர்வ் பண்ணும். அதாவது அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். அடுத்து பால்மர் சீரீஸ்ங்கிறது விசிபிள் ரேஞ்ச். அடுத்து பேசன்கிற அளவு கண்டுபிடிச்சது.
1997ல் அது N3லேருந்து N4 N5 N6 போயிட்டு எனர்ஜி லாஸ் ஆனது திரும்பி N3க்கே வந்துடும். அடுத்து பிராக்கெட். இது எப்பன்னா 1922ல் பிராக்கெட்ங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இது நியர் IR. இது ஆல்சோ ஃபேர் IR. நெக்ஸ்ட் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இது இங்க பாருங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? N1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 2க்கு போகுது, அடுத்து 3க்கு போகுது, அடுத்து 4க்கு போகுது, அப்படியே 5க்கு போயிட்டு 10 வரைக்கும் இங்கே போட்டிருக்கேன். இப்போ அது வரைக்கும் போயிட்டு எனர்ஜி லாஸ் ஆனதும் அங்கேருந்து திரும்பி கீழே தான் வருது, எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கே வந்துடுது. அப்போ இது லைமன் சீரிஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பால்மர் சீரிஸ். 2வதுலேருந்து தான் போகுது. 2வதுலேருந்து போகும்போது போயிட்டு எந்த ஸ்டேஜுக்கு போகணுமோ அந்த ஸ்டேஜ், எந்த அளவுக்கு எனர்ஜியை எமிட் பண்ணுதோ அப்சார்ப் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி மேலே வேகமாக போயிட்டு அது கீழே திரும்பி 2வது ஸ்டேஜுக்கு வந்து பால்மர் சீரிஸ். 3வது இடத்துக்கு வந்துச்சுன்னா பேசன். 4வது பிராக்கெட். அடுத்து ஃபிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே சொன்னோம்ல, ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சீரீஸ்க்கே நம்ம எடுத்துக்குவோம். அப்போ N1 2 எங்கே போகுது? N2க்கு போகுது. அப்போ இங்கே என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி போயிடுது. நெக்ஸ்ட்டு N1லேருந்து N3க்கு போயிடுது. அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, இங்கேருந்து Nலேருந்து N2க்கு போகிறதுக்கு ஒரு எனர்ஜி, N1லேருந்து N3க்கு போகிறதுக்கு ஒரு எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்போம்னா, இஸ் ஈக்குவல் டு En2 மைனஸ் En1. அதாவது எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதை வச்சு ஒரு கால்குலேஷன் போடுவோம், இந்த பார்ப்போம். is equal to minus is equal to minus 13 .
is equal to minus 13.6 into z square divided by n square. இந்த ஃபார்முலா எங்க நம்ம பார்த்துருக்கோம்னா போஸ் தேரியில அந்த பாஸ்டுலேஷன் படிக்கும்போது ஈயோடது என்ன ஆர் என்னன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா எதுக்கு வருதுன்னா ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு போகும்போது அதோட வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதோட ஆற்றல் எந்த இழப்பும் இருக்காது. ஆனால் ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு போகும்போது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது v is equal to E2 minus E1 divided by Hங்கிறது அங்கே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டுட்டு வரோம். இப்போ இது வந்து ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அங்கே சொன்னோம்ல n1லேருந்து n2க்கு போகுதுன்னு பார்த்தோமா. இப்போ இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலாவில் is equal to n2 minus En1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் பார்க்க போகிறோம். இப்போ is equal to ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோமா, minus 13.6 into z square divided by என்னுக்கு இங்கே என்ன E2 அதாவது ரெண்டாவது அப்போ 2 ஸ்கொயர் minus 13.6 into z square divided by இங்கே என்னன்னா 1. இப்போ இசோட்டோட வேல்யூ என்னன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கு ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ இசோட்டோட வேல்யூ 1. அப்போ மைனஸ் 13.6 into 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா 4 minus 13.6 into 1 ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வருங்க 1 ஸ்கொயர். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா இங்கே 4 மாற்றணும். அப்போ இங்கே 4 into 4 minus 13.6 divided by 4 plus 13.6 divided by 1. இப்போ என்ன வரும்